சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார். சார் ஒரு படம் எப்படி பண்ணணும்னு உங்ககிட்ட இருந்தால் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னா, சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு சார், இவ்வளவுக்கு 5 நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார். இப்படி இந்த மதங்கள்ல இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார். அதுவும் ஒரு தகப்பனே தன் பிள்ளைய இது பண்றதெல்லாம் சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனால் படம் ரிலீஸ்க்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த நம்ம சொல்றத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்கு, 5 நாள் டைம் இருக்குது. அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது அந்த படத்துல. அதுக்கு சொல்ல வந்தேன் நான். அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை, பக்குவம் இல்லை. இதே நான் இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு. கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். இங்க வந்திருக்காரா? துப்பாக்கி டைரக்டர். கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். ஆனா கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு கேள்வி கேட்டேன். சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். கேட்குறேன் சார் அப்படின்னா. இந்த படமே ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்றீங்க. எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு, பப்ளிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட. பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சிருந்தார். செகண்ட் ஹாஃப்ல அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆபீசர், அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஓஹோ, இவ்வளவு பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாம திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய பக்குவம் அது, அவருடைய பக்குவம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு.